ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அண்ணா நகரில் இப்போ நம்ம வந்துருக்க கடை வந்து ரொம்ப மாதம் முன்னாடி நம்ம பிளான் பண்ணோம், ஆனால் எடுக்க முடியல. இதே மாதிரி தாங்க நிறைய கடை வந்து நம்ம பிளான் பண்ணுவோம், அதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்காது, இல்லை எப்படியோ அது மிஸ் ஆகிட்டு போங்க. இன்றைக்கி தான் நமக்கு அந்த டைம் கிடைச்சிக்குது. வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சூனாப்பானாவின் கூரை கடை. அதாவது இந்த நேமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவங்க ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. அதனாலே இந்த கடை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த கடை வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ட்ரெண்டிங் மீன்ஸ் இது இங்கே கூடிய டிஷ்ஷஸ் மூலயமா அது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கடையில் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா செட்டுன்னு சொல்லுவாங்க. மதுரை சைட்லாம் போனீங்கன்னா அந்த செட்டு சொல்லுவாங்கள்ல, செட்டுன்றது வந்து நம்ம ஊரில் வந்து கொத்து பரோட்டான்னு சொல்கிறது தான் செட்டு. அதாவது அந்த ஊரில் வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து அல்வா செட்டு அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னதை அப்படி இங்கே பண்ணுறாங்க. அல்வா செட்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மல் கொத்து பரோட்டா தான். என்ன ஒன்று அதை நல்லா ட்ரையாக பண்ணாமல் நல்லா குழம்பு ஊற்றி நம்ம சாப்பாடோட எப்படி குழம்போட பிசைஞ்சு அடிப்போமோ அந்த மாதிரி தருவாங்க. அதை தவிர்த்து மதுரை ஸ்டைலில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டில் மேக்ஸிமம் டிஃபன் கடைக்கு போனாலே பொங்கல் கிடைக்காதுங்க. ஆனால் இந்த கடையில் வெண்பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. 40 ரூபா ப்ரைஸ் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் நான் நைட்டில் எந்த நைட் கடை எடுத்த கடையிலே பொங்கலே பார்த்துக்கிறேன் இந்த கடையில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெய் சோறும் கொடுத்துட்ருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட் டிஷ்ஷுமே இங்கே இருந்திருக்கு. இந்த கடை தான் இப்போ நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த சூனாப்பானாவின் கூரை கடை, இந்த கடை இந்த பேர் ஏன் அப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம அவங்க தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு காரணத்துக்காக வச்சாங்களா இல்லை ஒரு கேட்சியான நேமுக்காக வச்சாங்கன்னு தெரியல. நம்ம அவங்ககிட்ட போய் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாமே இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அதை என்னென்னு சொல்லிட்டு நம்ம ரீல்ஸில் வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கடை தான் வந்திருக்கிறோம். டேரெக்டாக உள்ளே போய்ட்டு இந்த கடையோட இன்சார்ஜ் ஓனர்கிட்ட அந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ப்ரோ இல்லை ப்ரோ, எல்லாருமே ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ட்ரெண்டிங்காக இதுவாக வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சூனாப்பானான்னு வச்சுருக்கோம். ஐடியா யார்? ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருந்தோம் நாங்களும். சரி என்ன பேர் வைக்கலாம், கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என்ன பேர் வைக்கலாம்னா இப்போ அந்த வடிவேல் காமெடி பார்த்துட்டு சரி இது நல்லா இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ கொஞ்சம் இதனால ரெடி பண்ண தெரிஞ்சு அதனால் எடுத்துட்டோம் ப்ரோ. அது ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, அதனால் ரெடி பண்ணிடுறோம் ப்ரோ. கடை ஸ்டார்ட் ஆகி இதோட 6 மந்த் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா அல்வா செட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் இருக்குது, பிச்சு போட்ட கோழி இருக்குது, சூனாப்பானா சிக்கன் இருக்குது, நைசோறு வித் சூனாப்பானா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரையாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கறி தோசை மற்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது ப்ரோ. பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட. ஆமாம் ப்ரோ, நைட் டைமில் ப்ரோ வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். காலையிலே பொங்கல் வேணான்னு ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும் எங்கள் பொங்கல். அப்படி என்ன ஸ்பெஷல் ப்ரோ? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு சாப்பிட்டோடனே அந்த மயக்கமாக இருக்கும். இந்த வேலை முடிச்சுட்டு வராங்களே அவங்களாம் சாப்பிட்டு அப்படியே போனவொடனே பத்துருவாங்க. அதனால தான் அப்படிலாம் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, பொங்கல்னாலே சாப்பிட்ட ஒரு மந்தமாக இருக்கும், தூக்கம் வந்துடும் சீக்கிரமாக. அதனால அல்வா செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா நெக்ஸ்ட்டு சேர்வா நார்மல் கொத்து போகிற மாரி ப்ரோ. அதில் சிக்கன் போட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் எங்களோட ஸ்பெஷல் கிரேவி ஆட் பண்ணி கொத்துவோம் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன ப்ரைஸ் ப்ரோ? பரோட்டா பார்த்தீங்கன்னா 20 ரூபா ப்ரோ. நைஸ் ஒரு வித் சிக்கன் வந்து 180 ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து 40 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து நார்மல் கொத்து 120 ரூபா, சிக்கன் கொத்து 150 ரூபா, அல்வா செட்டு 160 ரூபா ப்ரோ. நெக்ஸ்ட்டு பிச்சு போட்ட கோழி இருக்குது, 140 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு நார்மல் சிக்கன் சூனாப்பானா சிக்கன் மட்டும் வாங்கினீங்கன்னா 100 ரூபா. 7:30 இல்லை 8 o'clock ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ. மார்னிங் 3 o'clock வந்து 4 o'clock வருது. இல்லை ப்ரோ, அண்ணன் தான் எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு. நானும் சேதுன்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் 2 பேரும் ப்ரோ. சிக்கனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நார்மலாக வந்து சூனாப்பானா சிக்கன் பிச்சு போட்ட கோழி இருக்கும். அது ப்ரோ, அது அதே கடை பேரோட அது எங்களோட இது ப்ரோ. எங்களோட மசாலா நாங்கள் ஆட் பண்ணுறதுனால நாங்கள் வச்சுருக்கோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நார்மல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடம்பா போடுவோம், நிறையா போடுவோம். அதுமாதிரி நிறையா ஒரு நாளைக்கு ஒன்று போடுவோம். என்ன ப்ரோ? கறி தோசை இருக்குது ப்ரோ. நம்ம கறி தோசை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் தோசை ஒரு நாள் போடுவோம். ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றினே இருக்கும். நைட்டு மட்டும்தான் ப்ரோ. 7:30லேருந்து காலைல 3 and 4 வரைக்கும் இருக்கும் ப்ரோ. ஆனால் நைட் டைமில் தான் ப்ரோ. பகல் டைமில் போட்டால் இதுவாகவே இருக்காது, நைட் டைமில் போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டாங்க ப்ரோ. காலையில் யாரும் நைட்டு தான் ப்ரோ ஒரு இதுவே. ஏன்னா ஐடி வேலை முடிச்சுட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக வெளியே சுற்றுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, படத்துக்கு போயிட்டு வருவாங்க, அதுமாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமரே அதிகமாக இருக்கிறாங்க ப்ரோ நம்ம கடைக்கு. அதனால்
ரெகுலர் கஸ்டமரே பாதி பேர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளி கஸ்டமர் வரும். அதனால எவ்வளோ ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க? ப்ரோ எங்களுக்குலாம் கால் பண்ணுவாங்க ப்ரோ, நிறைய கால். 1 மணிக்கு கால் பண்ணுவாங்க, திடீர்னு 3 மணிக்கு கால் பண்ணிட்டு கடை இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் இருக்கும் ப்ரோ நம்ம கடை. ஆமாம், விடிய 5 மணி வரைக்கும் இருக்கும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. ஒரு நாளைக்கு 5 மணி வரைக்கும் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா போடுவோம். ஒரு நாள் போட்டோம் 1 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டுலாம் போயிடுவோம். 1 மணிக்கெலாம் 5 மணி வரைக்கும் ஓட்டுற சரக்கு வச்சிருப்போம், ஆனால் 1 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். ஆமாம் ப்ரோ, எல்லாமே எப்படி சொல்லுதுன்னா, நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. இன்னும் ஒன்று நம்மகிட்ட நல்ல எல்லா பொருளும் தரமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுதான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்கும். மற்றபடி இது எல்லாமே அதெல்லாம் அப்படி இப்படி பேசி இது பண்ணுறது தான் ப்ரோ. அது எப்படி சமாளிக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ சமாளிக்கிறதுலாம். இதெல்லாம் சும்மா ப்ரோ இவ்வளோ கூட்டம் நிற்கும் ப்ரோ, ஃபுல்லாக கூட்டமாக நிற்கும். யார் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது ப்ரோ. கத்திட்டு இந்த சைடில் சொல்லுவாங்க, இந்த சைடில் சொல்லுவாங்க. எல்லாமே அப்படியே பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரைடே சாட்டர்டேல வரலாமா இந்த வாட்டி? வரும் ப்ரோ. அப்போ நிறையா இருக்கும் கூட்டம். ஆமாம் ப்ரோ, செம்மையாக இருக்கும் கூட்டம், பயங்கரமாக இருக்கும். ஒரு 9-10 மணி வரைக்கும்லாம் இருக்காது. இந்த 1, 2, 3 அந்த மாரி டைமில் தான் ஃபுல்லாக தூங்குற டைமாக சொல்கிறேன் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ கூட்டம். நீங்கள் வேணால் ஒரு நாள் வந்து பாருங்கள். மிட் நைட்டு மாற்றிடலாமா கடை பேர்? ஆமாம், மிட் நைட்டு தான் ப்ரோ. என்ன வீட்டை கேட்பார். நீங்கள் அதான் ஆமாம் ப்ரோ. கடை லொக்கேஷன் எங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் பொஷோக்கம் அதுமாரி வர மாதிரி இருந்தால் ஜேஆர்டி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த சைட்லேருந்து வர பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளியே இருக்கும் ப்ரோ. இன்னும் சொல்ல போனால் திருமங்கலம் மெட்ரோவுக்கு முன்னாடி. ஆமாம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, இப்போ நான் ஒரு 1 வீக்காக தான் நான் வந்து சென்னை வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கேன். ஒரு நாள் நைட்டு கடையில் இருந்து போதும் இந்த கடை பிடிச்சிருச்சு. தோசை இதெல்லாம் இப்போ சாப்பிட்ருக்கோம். இப்போ புரோட்டா ட்ரை பண்ணிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. குழம்பு எல்லாமே சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. வேறு ட்ரை பண்ணி இப்போதைக்கு 3 டிஷ்ஷு தான் ட்ரை பண்ணிருக்கேன். அடுத்தது போக போக வந்தது 1 வாரம் தான் இருக்குது. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அங்கே சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த டேஸ்ட் எப்படி? குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ, சுருன்னு நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. இதை கம்பேர் பண்ண முடியாது உங்கள் ஊருக்கு இங்கேயும்? எங்கள் ஊரில் நல்லா இருக்கும், பட் குழம்பு கொஞ்சம் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இங்கே இந்த கடையில் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இங்கே அங்கே தான் வருவோம். இன்றைக்கி யாரும் வெளியில் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட.